அனைவருக்கும் வணக்கம். கடந்த எபிசோடில் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை பற்றி பேசினோம். அதில் நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பேசினோம். ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸசைஸை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை பற்றி பேசுவோம். ரைட், இன்றைக்கி நம்ம பேச போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை பார்த்தாச்சு. அந்த ஈச் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிறது. முதல்ல ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிப்போம். அட்வான்டேஜஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஒரே மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்ததாக ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்குமே ஒரு டிஃபைன்டு கெரியர் பாத் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னென்ன செஞ்சாங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு சேல்ஸ் டீமில் ஒருத்தர் ஜூனியர் சேல்ஸ் பர்சனாக ஜாயின் பண்ணுறார் அப்படின்னா அடுத்தது சீனியர், அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், ஹெட் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்த மேஜர் அட்வான்டேஜ், ஒரே ஒரு மேனேஜர் தான் இருப்பார். மோர் தென் ஒரு தலை இருக்குது அப்படின்னாவே நிச்சயமாக அதில் கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யும். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் ரிமெம்பர் கரெக்ட்லி, விப்ரோலியா இல்லை இன்ஃபோசிஸ்லியான்னு தெரில, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 சிஓ வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் தட் வாஸ் அ டிசாஸ்டர். ஸோ எல்லா இடத்துலையுமே அது நல்லதோ கெட்டதோ, அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குதோ அல்லது நெகட்டிவான ரிசல்ட் கொடுக்குதோ, ஒரு தலை தான் இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்துடலாம். ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது டீம் மெம்பர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு தான் முக்கியம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், கெரியர் பெட்டர் ஆகும். ரெண்டாவது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனில் முன்னாடியே பேசுனது போல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதனால் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது விஷயங்களை ப்ராஜெக்டைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸே இருக்காது. ஃபங்க்ஷனல் ஒர்க்கை பண்ணால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். சரி, அதான் ஃபங்க்ஷனல் ஒர்க் பண்ணுறாங்களே, அதையும் ப்ராஜெக்டைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சிம்பிள். ஃபங்க்ஷனலாக ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாக அவங்களோட ஃபங்க்ஷனல் மேனேஜர் என்ன பண்ணாங்களோ அதை அதே ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. அதாவது அரைச்ச மாவை தான் அரைச்சிட்ருப்பாங்க. இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இதை எப்படி கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக பண்ணலாம் அப்படிங்கிறத விட, சாரி டு சே திஸ், அவங்களுக்கோ அல்லது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கோ இது எப்படி பெனிஃபிஷியலாக இருக்க போகுது, அல்லது தன்னோட பாஸ் எப்படி ப்ளீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும். ப்ராஜெக்டைஸ்ட் அப்ரோச் இல்லை அப்படிங்கும் பொழுது நேச்சுரலி டெலிவரபிள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ ஆஸ் அன் ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூபுட் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ், இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டு மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ் யாராவது ப்ராஜெக்ட் மேனேஜர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா தே வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பெடிட்டர் ஆர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். அதனால் ப்ராஜெக்ட் மேனேஜருக்குன்னு அத்தாரிட்டி ஆல்மோஸ்ட் 0வாக தான் இருக்கும். அடுத்து ப்ராஜெக்டைஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்துடலாம். முதல்ல அட்வான்டேஜஸ். நேச்சுரலி இது ப்ராஜெக்டைஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறனால ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் மேனேஜ் பை த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். ஸோ கம்பெனிக்கு டெலிவரபிள்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அஷ்யூர்ட் வென் இட் இஸ் மேனேஜ்ட் ப்ராப்பர்லி. ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜர் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஐம் பிரிட்டி ஷூர் யூ நோ தட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நேச்சுரலி டெலிவரபிள் நல்லாவே இருக்கும். எந்த மாதிரியான கேபிஐ ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை அந்த ப்ராஜெக்டால் டெலிவரி பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ப்ராஜெக்டைஸ்ட் அப்ரோச் தான் பண்ணுவாங்க. தெர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த அட்வான்டேஜ், நேச்சுரலி ப்ராஜெக்ட் மேனேஜர் will have power. அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ், most of the time the team will be loyal to the project than to the team. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பேசிடலாம். நம்பர் 1 அண்ட் foremost, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா த ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் ஹாவ் டு கோ டு பெஞ்ச். ஸோ அவங்களுக்குன்னு மறுபடியும் போகிறதுக்கு ஹோம் இருக்காது. இதுவே ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டீமோட போய் சேர்ந்துருவாங்க. நேச்சுரலி பெஞ்சுக்கு போகிறாங்கன்னாவே அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அசைன் ஆகிற வரைக்கும் தேர் பி சம் ப்ரெஷர்.
நிறைய கம்பெனிஸில் லாங் டேர்மில் பெஞ்சில் உட்காந்துருந்தா அவங்கள லே ஆஃப் கூட பண்ணுறாங்க. அதனால் ப்ராஜெக்டைஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ப்ராஜெக்டை பிடிச்சி அதுக்குள்ளே போய் உட்காரணும்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்த மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், எல்லோருமே ப்ராஜெக்டைஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறனால லேக் ஆஃப் எஸ்எம்இ வில் பி ஆல்வேஸ் தேர். அது எப்படிங்க, அதான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாவே நம்ம எஸ்எம்இயை ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்ல, அப்புறம் ஏன் லேக் ஆஃப் எஸ்எம்இன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷனல் சைட்லேருந்து ஒரு ஆள் வேணும். இதுவே ஃபங்க்ஷனல் டீமுக்கு இந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா இருக்கிறதுலே த பெஸ்ட்டு ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இயை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணி ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வேறஸ் இதுவே ஒரு ப்ராஜெக்டாக அப்ரோச் பண்ணும்பொழுது அவைலபிள் எஸ்எம்இயை தான் எடுத்து போடுவாங்களே தவிர இதுக்காக வேறு ப்ராஜெக்டில் சூப்பராக ஒர்க் பண்ணுற எஸ்எம்இயை ரீடிசைனில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ இருக்கிற எஸ்எம்இயில் யார் பெஸ்ட்டோ அவங்கள வச்சு தான் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணி ஆகணும். இது சில நேரங்களில் சிக்கல்களை உண்டாக்கக்கூடும். பட் ஆஸ் லாங் as the project manager is smart enough, he knows how to get the people or he knows how to get the resources from the other department. But that is totally depend on the project manager-ஓட இண்டிவிஜுவல் இன்டர்பர்சனல் ஸ்கில். அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் வரப்போகிற எபிசோடில். அடுத்து மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல அட்வான்டேஜஸ். மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜர் உள்ளே வராரு, பட் வெளியில் போயிடுவார். ஸோ நேச்சுரலி டீம் மெம்பருக்கு ஹோம்னு ஒன்று இருக்கும். ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் ஓவர் தே வில் கோ பேக் டு த ஹோம், மீனிங் தே வில் கோ பேக் டு த ஹோம் டிபார்ட்மெண்ட். அடுத்து ரிசோர்ஸஸ் எல்லாம் பெட்டராகவே யூட்டிலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே ஆர் நேச்சுரலி அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ளஸ் ப்ராஜெக்டைஸ்ட். ஸோ ரெண்டு சைட்லேருந்துமே எக்ஸ்பர்ட்ஸ் கிடைக்கிறனால ரிசோர்ஸஸ் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனாலேயே அவுட்புட்டுகள் பெட்டராகவே இருக்கும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ப்ரையாரிட்டி கான்ஃப்ளிக்ட். ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா அல்லது ப்ராஜெக்டைஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் தரணுமா? இது எப்போவுமே டக் ஆஃப் வார் பிட்வீன் ஃபங்க்ஷனல் மேனேஜர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர். அதனால் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஏற்கனவே பேசினது போல் டியூவல் ரிப்போர்ட்டிங். ஸோ டியூவல் ரிப்போர்ட்டிங்னாவே ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் டு த டீம் மெம்பர்ஸ். அதே போல் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஃபங்க்ஷனல் மேனேஜர் ஹி வில் ட்ரை டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ் ஓன் டிபார்ட்மெண்ட். அதுவே ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் எப்படியாவது முடிக்கணும்னு பார்ப்பாரு. ஸோ எகெயின் தேர் வில் பி டக் ஆஃப் வார். இப்படி டியூவல் ரிப்போர்ட்டிங், ப்ரையாரிட்டி கான்ஃப்ளிக்ட், ரிசோர்ஸ் அலோகேஷன் டிஃபிகல்ட் அப்படிங்கிறனால நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். மீனிங் யாராவது ஒருத்தர் எந்த ரிசோர்ஸ் எங்கே போகிறாங்க, எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதே போல் ரிசோர்ஸ் வேலையை முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப தே நீட் டு பி அசைன் பேக் டு த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எப்போவுமே ஒரு மாதிரி பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பேசிடலாம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ப்ராஜெக்ட்ஸாக மேனேஜ் பண்ணணும், நாட் பை த ஃபங்க்ஷனல் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஐடி கம்பெனிஸில் இது ஏற்கனவே இருக்குது. நம்ம முன்னாடி பேசுனது போலவே சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் ப்ராஜெக்டைஸ்ட் டைப். பட் ஐம் டாக்கிங் அபவுட் த ஓஎம்ஸ். த ப்ரைமரி ரோல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்னு பார்த்தா ஆர்கனைசேஷன் லெவலில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஓவர்சீ பண்ணுவாங்க. அது ப்ராஜெக்டாக இருக்கலாம், ப்ரோக்ராமாக இருக்கலாம், போர்ட்ஃபோலியோவாகவும் இருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎம்ஓ அப்படின்னு வரும்பொழுது இட் கேன் வேரி வைட்லி டிபெண்டிங் ஆன் த ஆர்கனைசேஷன். என்ன மாதிரியான நீடு இருக்கோ ஆர்கனைசேஷனுக்கு அதை பொறுத்து பிஎம்ஓட ஃபங்க்ஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிஎம்ஓக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் பிஎம்ஓ. இவங்களோட வேலை வெறுமனே ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ணுறது மட்டும்தான், விச் இஸ் ஆஃப் வெரி வெரி ஹை லெவல். இன்னும் சில டைப் ஆஃப் பிஎம்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜர் அப்படிங்கும்போது அவருக்கு நேச்சுரலி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பிஎம்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுப்பாங்க. சில நேரங்களில் கவர்னன்ஸுக்கும் போய் உட்காருவாங்க. அதாவது ஸ்பான்சருக்கு கீழே ஸ்பான்சருக்கு அட்வைசரியாக. இதை பற்றி ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோக்களில் பேசியிருக்கோம்.
ப்ளீஸ் கோ பேக் அண்ட் ரெஃபர். இன்னும் சில டைப் ஆஃப் பிஎம்ஓ என்னென்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இவங்கக்கிட்ட எல்லா எக்ஸ்பர்டைஸும் இருக்கும். எந்த டீமுக்காவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றிய சந்தேகமோ அல்லது ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியிருந்தாலோ இவங்கக்கிட்ட போய் தே கேன் டேக் தி கன்சல்டேஷன். பிஎம்ஓ எப்போதுமே ஸ்ட்ராட்டஜியோட அலைன் ஆகித்தான் இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பிஎம்ஓ அப்படின்னு வரும்பொழுது மேஜராக 3 டைப் இருக்குது. ஒன்று டைரக்டிவ். இவங்களோட வேலை என்னென்னா டைரெக்டாகவே ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுவாங்க. மீனிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து யாரோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டை ரன் பண்ணுவாங்க. தே டைரக்ட்லி மேனேஜ் இட். ஸோ நேச்சுரலி இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் வேலை செய்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட் டு பிஎம்ஓ அண்ட் த ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதில் என்ன அட்வான்டேஜ்னா த ப்ராஜெக்ட் மேனேஜர் வில் ஹாவ் த ஹை கண்ட்ரோல் அண்ட் நேச்சுரலி த பிஎம்ஓ வில் ஹாவ் அ வெரி ஹை கண்ட்ரோல். ரெண்டாவது டைப் ஆஃப் பிஎம்ஓ கண்ட்ரோலிங். இவங்களோட ப்ரைமரி ரோல் அப்படின்னு பார்த்தா தே ஆஃபர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி பேசின மாதிரி தே சிட் இன் பிட்வீன் த ஸ்பான்சர் அண்ட் த ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ அட்வைசரி போர்டு டு த ஸ்பான்சர். இன்னும் சில கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரு புது ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவரை கைட் பண்ணவும் ட்ரெயின் பண்ணவும் கூட பிஎம்ஓலேருந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜரை கூப்பிட்டு கண்ட்ரோலிங் டைப்பில் ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மாடரேட் கண்ட்ரோல் இருக்கும். லாஸ்ட் டைப் ஆஃப் பிஎம்ஓ இஸ் கால்ட் சப்போர்ட்டிவ் பிஎம்ஓ. ஆஸ் த நேம் சஜஸ்ட் இவங்களோட வேலை பாலிசிஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி பெட்டராக எப்படி ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைசரி போர்டாக மட்டும்தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கிற பிஎம்ஓலேயே வில் ஹாவ் த லீஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் லீஸ்ட் பவர். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் வி ஹாவ் இன் டுடேஸ் எபிசோட். அடுத்த எபிசோடில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுவோம். Until then, take care. Bye.